எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். இது எல்லாம் நல்ல அனுபவம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற நமக்குள், தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கிற நமக்குள் ஆண்டவருடைய உபதேசம் இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். எதற்காக சொல்கிறேன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாருங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்லுகிறத பாருங்களேன். எப்பா, நீங்க எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் தான், அது எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்குள் என் உபதேசம் இல்லை, தேவனுடைய கற்பனை இல்லை. ஆகவேதான் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உண்மையாகவே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை தேடுகிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், நீங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் அழகா சொல்றார், எப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நீங்க உங்களுக்குள் தேவனுடைய வசனத்தை கொண்டிருக்கவில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய கற்பனை உங்களுக்குள் இல்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனமும் தேவனுடைய கற்பனையும் உங்களுக்குள் இல்லாதபடியினால் நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகவில்லை. எப்படி? அன்பு இல்லை, உங்களுக்கு பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை. யோசித்து பாருங்க, இச்சையடக்கம் இல்லை. தேவனுடைய வசனம் என்கிற இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள் இல்லாதபடியினால் நீங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிருபையை இழந்தவர்களா இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வந்தவுடனே நீங்க கிருபை பெற்றவர்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசித்து ஜெபம் பண்ண உடனே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்குள் தேவனுடைய வசனம் இல்லாததினால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியாதவர்களாய், வாழ தெரியாதவர்களாய், இந்த உலகத்தில் தேவனற்ற அஞ்ஞானிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களைப் போல போட்டி, பொறாமை, எரிச்சல், கசப்பு, வன்கண், இப்படிப்பட்ட துர்க்குணம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சு பாருங்க. நீங்களும் நானும் ஏன் துர்க்குணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும்? நீங்களும் நானும் ஏன் தேவனுடைய உபதேசத்துக்கு தூரமானவர்களாய் வாழ வேண்டும்? நீங்களும் நானும் ஏன் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாதவர்களாய் வாழ வேண்டும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவேதான் உங்களோடு கூட பேசுகிறார். உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, உன்னுடைய துன்மார்க்க சுபாவத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனுடைய வழியிலே நடக்க பழகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய கரத்துல விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் உண்மையா உம்முடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும், அதனால நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி உள்ளவனாய் வாழ வேண்டும். ஜெபமோமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளின் மனக்கண்களை திறக்கட்டும். எந்த ஒரு துர்க்குணத்துக்கும் இடம் கொடுக்காதபடி தன்னை விட ஒரு மனிதன் உயர்த்தப்படும் பொழுது சந்தோஷப்படுகிறவர்களாய் உமது பிள்ளைகள் இருக்க வேண்டும். தன்னை விட ஒரு மனிதன் மேன்மையாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் உமது பிள்ளைகளின் இருதயம் காணப்பட வேண்டும். ஆகவே எங்கள் அன்பின் தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தேவரீர் உமது பரிசுத்த முகத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. சகல விதமான துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு தேவனுடைய உபதேசத்துக்கும் வசனத்துக்கும் செவி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய உபதேசத்திலும் வசனத்திலும் நிலைத்திருக்கிறவர்களாக, தேவனுடைய உபதேசத்தையும் வசனத்தையும் கை கொண்டு ஆண்டவரை சாட்சியாய் வாழ்கிறவர்களாக மாற்றித்தாரும். ஆண்டவரை, இந்த அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.